ஹாய் மக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உயிர்நாடி 2 முடிச்ச கையோடயே உயிர்நாடி 3 எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு காலையில லைவ்ல கூட நம்ம அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். லைவ் முடிஞ்ச கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா உயிர்நாடி 3க்கான பிடிஎஃப் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. நான் என்ன நினைச்சேன்னு பார்த்தீங்கன்னா உயிர்நாடி 3ல வந்து ஹிஸ்டரி வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன். நான் எதிர்பார்த்த மாதிரியே பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரி தான் அவங்க உயிர்நாடி 3ல ஜிஎஸ்ல கொடுத்துருக்காங்க. உயிர்நாடி 3யை பொறுத்த வரைக்கும் நாளையில இருந்து ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன் பார்த்துக்கோங்க. ஆனா உயிர்நாடி 3ல ஹிஸ்டரியை பார்த்தோன்னே எனக்கு சரியான ஹாப்பி ஆயிட்டு நான் அதனால இன்னைக்கே படிக்க ஆரம்பிச்சிடலாம், எதுக்கு லேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கே ஆரம்பிச்சிட்டேன். உயிர்நாடி 3யை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரியிலே ரொம்ப ஈஸியா தான் கொடுத்துருக்காங்க. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன் சிட்டிஸ் ஆஃப் தமிழகம், 2 லெசனுமே எனக்கு நல்ல பிடிச்ச லெசன் பார்த்துக்கோங்க. நான் என்ன நினைச்சேன்னா ஒரு 2:15 ஆரம்பிச்சிருக்கோம், ஒரு 4 மணிக்கெல்லாம் இதை முடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஆனா பார்த்தீங்கன்னா 2 லெசனுமே எனக்கு 3 மணிக்கே முடிஞ்சிட்டு. உயிர்நாடி 3 பொறுத்த வரைக்கும் தமிழ் ரொம்பவே ஈஸியா தான் இருக்கு பார்த்துக்கோங்க. நான் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டேன். தமிழை பொறுத்த வரைக்கும் டே வைஸே நான் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணி. உயிர்நாடி 3ல ஹிஸ்டரி கொடுத்தாங்க அப்படின்னா என்னோட ரிவிஷன் பிளானை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியே அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஹிஸ்டரி எனக்கு நினைச்ச போலே வந்திருக்கு பார்த்துக்கோங்க. அதனால நான் என்னோட ரிவிஷன் பிளானை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன். ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பிடிச்சும் பார்த்துக்கோங்க. அதில் நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே உயிர்நாடி 3ல டே 1 படிக்கிற அன்னைக்கு உயிர்நாடி 1 and 2ல உள்ள டே 1ஐ ரிவைஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா உயிர்நாடி 1 and 2 நம்ம ஆல்ரெடி இப்போ தானே படிச்சு முடிச்சோம். அதனால ரிவிஷன் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். சில லெசன்ஸ் வந்து டஃபாக இருக்கும், முடிக்க முடியாததை நெக்ஸ்ட் டே வச்சு கூட படிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம ரிவிஷன் தானே பண்ண போகிறோம். நம்ம சேனல்ல எப்பவும் போல 8 மணிக்கு லைவ் டிஸ்கஷன் இருக்கும். இன்னைக்கும் உண்டு, கண்டிப்பா வந்துருங்க. நான் என்னோட ஸ்டடி பிளான் எல்லாமே டீடைலா நான் உங்களுக்கு அதில் எக்ஸ்பிளைன் பண்றேன். டே 1 பாத்தீங்கன்னா இப்போ 2 மணிக்கு மேலே தான் நான் படிக்க ஆரம்பிச்சேன் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு நம்ம நினைச்சதெல்லாம் படிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். நாளைக்கு வரைக்கும் இழுத்துட்டு போக தான் செய்யும். காலையிலேயே ஆரம்பிச்சிருந்தா இன்னைக்கு முடிச்சிருக்கலாம், ஆனால் இன்னைக்கு இவ்வளோ நேரம் ஆயிட்டு. இருந்தாலும் இன்னைக்கு நான் என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். இன்னைக்கு என்னோட பிளான் பாத்தீங்கன்னா உயிர்நாடி 3ல உள்ள டே 1ல உள்ள ஜிஎஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறது. அதை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். இனிதான் நான் தமிழ் படிக்க போறேன் பார்த்துக்கோங்க. தமிழை இன்னைக்கு எப்படியாவது முடிச்சிடணும். ஆல்ரெடி நம்ம படிச்சு முடிச்ச உயிர்நாடி 1 and 2ல உள்ள டே வைஸ் பிளான்ல பார்த்தீங்கன்னா டே 1 வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு இன்னைக்கு நான் நினைச்சிருக்கேன். அதாவது ஜிஎஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன். கேட்கறதுக்கே உங்களுக்கு ஹெவியா தான் இருக்கும். ஏன்னா உயிர்நாடி 1 and 2ல வந்து டே 1 வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நிறைய லெசன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து முடிக்க முடியுமாங்கிறது டவுட் தான். ஆனால் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைச்சிருக்கேன். நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா நாளைக்கு ஷேர் பண்றேன். இன்னைக்கு 8 PM நம்ம சேனல்ல கண்டிப்பா லைவ் இருக்கும். அதுல நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் இன்னைக்கு என்ன லெசன்ஸ்லாம் நான் படிச்சு முடிக்க முடிஞ்சது அப்படிங்கிறத.